ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி கடை பிரியாணி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம காடையை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே நீங்கள் காடை பிரியாணி செய்யும்பொழுது அந்த கறியை முழுசாக போடுங்க. அப்போ தான் கறி சாப்பிட்ற ஒரு ஃபீல் கிடைக்கும். இப்போ காடை க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. கறிக்கு ஏற்ற மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம். அரிசி ஊற வச்சுக்கலாம். பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. வாங்க சமைக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 50 கிராம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்ததும் கட் பண்ணி வச்ச ஆனியன் போட்டு வதக்கிக்கலாம். ஆனியன் வதங்கினதும் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா கூட கொத்தமல்லி, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். பெரும் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து வதங்கினதும் கறியை ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்ச கறியை ஆட் பண்ணி அது கூட 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 5 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுதான் மெஷர்மெண்ட். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கொதி வந்ததும் ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததும் 1/2 லெமன் சேர்த்துக்கலாம். 1/2 லெமன் சேர்த்துட்டு அடி பிடிக்காமல் இருக்க 10 நிமிஷத்துக்கு ஒன்ஸ் கிளறி விடுங்க. மொத்தம் 20 நிமிஷம் தம்மில் இருந்துச்சு. இப்போ கலர் சேர்க்குறோம். கலர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட புதினா தூவி திருப்பியும் தம்மில் ஒரு 5 மினிட்ஸ் தம் போடுறோம். அடுத்து என்ன, இப்போ தம் உடைக்கிறோம். இப்போ நல்லா உதிரியாக கலர்ஃபுல்லான காடை பிரியாணி ரெடி. எப்படி இருக்குது? எச்சு ஊறுதா? சுட சுட கடை பிரியாணி. இப்போ சர்வ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வாங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு ஹெல்தி கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.